இது ஒரு விஷயமாக தவறான விஷயமா பொதுமக்களிடம் வந்து வெளிப்படுத்துறாங்க. அதன் மூலயமாக ஓட் பேங்க் எதிர்பார்க்கறது தான் வந்து இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையில அவங்க இல்ல. இருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக அவங்க அமைதியாக இருக்கிறார். சுடுகாடை வந்து புனரமைக்க வேண்டிய நிலையே இல்லாத சுடுகாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அதை போட்டு எடுத்திருக்கு. இது அதிகாரிகள் கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா சரியான விளக்கங்கள் இல்லை. இவங்க வந்து விடியல் அரசாங்கம் நாங்க வந்து இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றாங்களே தவிர இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு வசதி சரியில்லை, சாலை வசதி, பள்ளங்கள் குழிகள் அங்கங்க இருக்கு, தண்ணீர் வரல. அப்படியே தண்ணி வந்தாலும் அதுல வந்து கால்வாய் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு குடிநீர் வழங்குறோம், தடையில்லா மின்சாரம் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து பால் விலையை குறைக்கிறோம், பருப்பு விலையை குறைக்கிறோம் யாருமே எந்த ஒருவேளை விஜயனுடைய வருகை தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல 100% இல்ல, தொங்கு சட்டசபை வராது. ஏதாவது ஒரு அணிதான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருமே இளைஞர்களை கண்டுகொள்ளாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இளைஞர்கள் பக்கம் சேர்ந்திருக்கிறது. இலவசத்தை கொடுத்து என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு எந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, எந்த வீட்டுல டிவி இல்ல, எந்த வீட்டுல வாஷ், இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செஞ்சதே இல்லை. இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டணி எந்த மாநிலத்தில் ஆளுகிறதோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட்டை பேசி அவர் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிந்தவரை நம்ம பார்க்கலாம். திராவிட கட்சிகளும் இலவசங்களை அறிவிக்கிறார்கள், அதே இவரும் அறிவிக்கிறாருன்னா அப்ப அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துட்டு போகுது? தமிழகத்தில் லோக் ஜனசக்தியை இவர்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே. லோக் ஜனசக்தி கட்சியுடைய தமிழக செயல் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் தேர்தல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இனிய தமிழ் வணக்கம் சார். தமிழ் வணக்கம். செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு புத்துணர்ச்சியான கட்சியை உருவாக்குவீர்கள் என்று நம்புகிறோம் சார். இப்ப நம்ம இன்றைய அரசியல்ல பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அதை நீங்கள் வரவேற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? நிச்சயமாக. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது திட்டங்கள் பல தேவைப்படுது. அந்த திட்டங்கள் பல செயல்பாடுக்கு வரணும் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் இதை வச்சு நம்மளால வந்து செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 39 தொகுதி இருக்கிறது. இன்றைக்கு வந்து அது 59ஆக வரப்போகுதுன்னு சொல்லி அப்படி வரும்போது நம்மளுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து வேலை வாய்ப்புகள், பொதுமக்களுக்கு உண்டான திட்டங்கள் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது ஏன் நிறைய பேர் எதிர்க்கிறாங்கன்றது இன்னைக்கு எதிர்க்கிறவங்க யாருமே டீட்டெயிலான விஷயங்களை சொல்றதுக்கு இல்ல, தெளிவாக சொல்லல ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது. இல்ல, பொதுவா திமுகவினர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தை தெரிவித்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 39ல இருந்து 59 தொகுதிகள் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி வரும்பொழுது அது தமிழகத்திற்கு சிறப்பை சேர்க்கும் அப்படின்னும் பொழுதும் அது கருப்பு கொடி போராட்டம், நகலை எரித்தல், இந்த மாதிரி விஷயங்களை திமுகவினர் செய்வதும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினர் செய்வதும் மக்கள் விரோதமாக தெரியவில்லையா? இல்ல, இது வந்து ஒரு தேர்தல் டிராமாவாக தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா இப்ப வந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்றது, நகலை எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. ஆனா இன்னி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவங்க கூட்டணி கட்சிகளும் சரி, என்ன காரணங்கிறத தெளிவாக அவங்க குறிப்பிடல. இந்த தொகுதி மறுவரையறை திட்டத்தை வந்து எதிர்க்கிறதற்கு முக்கியமான காரணங்கள் டேட்டா எதுவுமே சொல்லல. இதனால என்ன ஆயிடுதுன்னா, இன்னைக்கு இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு விஷயமாக தவறான விஷயமா பொதுமக்களிடம் வந்து வெளிப்படுத்துறாங்க. அதன் மூலயமாக ஓட் பேங்க் எதிர்பார்க்கறது தான் வந்து இது ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இன்னைக்கு 39 தொகுதி இருக்கிற இடத்துல 59 வருதுன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தானே அது. அதுல ஏன் வந்து இவங்க நடுங்குறாங்கன்றது ஒண்ணு. இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட பாத்தீங்கன்னா 125 நாட்களாக உயர்த்தப்பட்டது, விவசாயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆனா திமுகவுடைய பிரச்சார மேடைகள்ல பாத்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள், பாதி உண்மை பாதி பொய், இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு இயல்பு வந்து திமுக நம்ம காண முடியும். இதை வந்து திமுகவுடைய ஸ்டைல் கூட நம்ம சொல்லலாம். ஆனா அறிவார்ந்த ஒரு கட்சியாக கருதப்படக்கூடிய கம்யூனிஸ்டுகள், எந்த ஒரு விஷயத்தையும் பகுப்பாய்ந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்று வந்து திமுகவோடு இணைந்து கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறார்கள், சட்ட மசோதா நகலை எரிப்பது. இது வந்து நம்ம எப்படி சார் பார்க்கணும்? இல்ல, அவங்களுக்கு வந்து அதை எதிர்க்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையில அவங்க இல்ல. இருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக அவங்க அமைதியாக இருக்கிறார். இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல உண்மையாலுமே வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் பயன்பெறுவாங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த டேட்டாவும் இல்ல. கிராமத்துல போனீங்கன்னா எல்லாருமே ஒரு 20 ஏக்கரா வச்சிருக்கிறவங்களும் 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கு. சாதாரண அரை ஏக்கரா வச்சிருக்கிறவங்களும் 100 நாள் திட்டத்துல இருக்கிறாங்க. இதை யாரு வந்து ஃபில்டர் பண்றது? இல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பங்கு பெறாதவர்களுக்கு கூட பணம் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்
ஊழலை வந்து தடுப்பதற்கு தான் அந்த புதிய திட்டத்துல கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கொள்ளையடிப்பதற்கு தடை செய்யக்கூடிய விஷயங்கள் இருப்பதாலே அவங்க எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக 100% இது உண்மையான விஷயம். கிராமப்புற நிர்வாகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்கள் நிறைய இருக்கு. எங்கிட்ட டேட்டாஸ் கூட இருக்குது. ஒரு சுடுகாடை வந்து புனரமைக்கிறாங்க. அந்த சுடுகாடை வந்து புனரமைக்க வேண்டிய நிலையே இல்லாத சுடுகாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அதை போட்டு எடுத்திருக்கு. இது அதிகாரிகள் கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா சரியான விளக்கங்கள் இல்ல. அதிகாரிகள், நான் சொல்றது அதிகாரிகள், அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில பஸ் ஸ்டாண்டை அமைப்பதற்கு 15 கோடி ரூபாய், அதற்கான பாதைக்கு 20 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் அந்த மாதிரி இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு வந்து மெயினா அங்க ஒரு பாலம் இருக்கு. நான் வசிக்கக்கூடிய பகுதியில ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம் வந்து இது வரைக்கும் அது வந்து புனரமைக்கல. ஆனா சுடுகாட்டை போய் புனரமைக்கிறதுக்கு 30 லட்சம் வந்து அலர்ட் பண்ணிருக்காங்க. இது எதுல பண்ணிருக்காங்கன்னா இந்த அயோத்திதாச பண்டிதர் ஸ்கீம்ல பண்ணிருக்கு. ஆனால் அந்த சுடுகாட்டுக்கு காம்பவுண்ட் செவர் இப்போதைக்கு தேவையே இல்லை. அதுக்கு ஒரு நீர்நிலை தண்ணீர் தொட்டி தேவையும் இல்லை. அதற்கு பதிலாக அந்த கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்திற்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாலம் வந்து மழை காலத்துல கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு பொதுமக்கள் எங்கேயுமே போக முடியாது. பள்ளி குழந்தைகள் யாருமே போக உயிரை வந்து ஆபத்தான சூழ்நிலையில தான் அந்த வந்து கடந்து போறாங்க. அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 விடியல் அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுல கூட அந்த பிரிட்ஜை வந்து புனரமைக்கல. என்னோட நினைவு தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு இன்ன வரைக்கும் அந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றல. அதுக்கு பதிலாக சுடுகாடை வந்து புனரமைக்கிறாங்க. காம்பவுண்ட் சோர் இப்ப வந்து அந்த கிராமப்புறங்கள்ல, சிட்டில நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தேவைப்படலாம். ஆனா கிராமப்புறத்துல அதுக்கு அவசியம் இல்லை. அது வந்து கரெக்டான வரமுறையில அந்த சுடுகாடு கொட்டகை அமைச்சாங்களா இல்லையா எதுவுமே. இப்ப இவங்க வந்து விடியல் அரசாங்கம் நாங்க வந்து இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்றாங்களே தவிர இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு வசதி சரியில்லை, சாலை வசதி, பள்ளங்கள் குழிகள் அங்கங்க இருக்கு, தண்ணீர் வரல. அப்படியே தண்ணி வந்தாலும் அதுல வந்து கால்வாய் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து பிரச்சார மேடையில போறாங்களே திராவிட முன்னேற்ற கூட்டணியினர் இலவசங்களை முன்னெடுத்து படுத்துறாங்களே தவிர இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு குடிநீர் வழங்குறோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து பால் விலையை குறைக்கிறோம், பருப்பு விலையை குறைக்கிறோம்னு யாருமே எந்த வாக்குறுதி. ஆனா இவங்க கொடுக்குற வாக்குறுதி என்னன்னா 8000 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுக்குறேன், 8000 ரூபாய்க்கு கூப்பனை கொடுக்குறேன்றாங்க. விடியல் பயணம்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. இது விடியல் பயணம்ங்கிறது அது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா 100% வரவேற்கிறோம் நாங்க. நீங்க எல்லாருமே நல்ல உபயோகமா இருக்கக்கூடிய ஆட்கள் கூட அதுல பயணிக்கும் போது அதுதான் இங்க வந்து நமக்கு உருவாக்குது. இல்ல இலவசங்களை திராவிட கட்சிகள் சொல்வது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா இலவசங்களை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய தாவேகா விஜய் கூட இலவசங்களை அறிவிப்பதே முரண்பாடாக இருக்கிறது இல்ல சார்? கண்டிப்பா. அப்ப அவரும் வந்து தேர்தல் அரசியலுக்கு தான் வர்றாரு. தான் வந்து உடனே இமீடியட்டா பப்ளிக்ல வரணும், நான் வந்து வெளியே தெரியணும், நிறைய ஓட்டுகளை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான உத்திகள் தான் இது. நடிகர் விஜய் அல்லது கட்சி தலைவராக அனுப்புறவங்க கூட அவருக்கான ஓட்டு அவருக்கு உண்டு, அவருடைய ரசிகர்கள். அப்ப அவர் இலவசங்களை அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் ஓட்டு வரும் அப்படின்னும் பொழுது எதற்காக மேற்கொண்டு இந்த இலவசங்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கண்டிப்பா அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் அவருக்கு சரியாக கைட் பண்ணலன்றதுதான் என்னோட ஆதங்கம். இல்ல எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதில் எந்த தயக்கமும் இல்லை, வரலாம். அப்ப அது உங்களுடைய பார்வையில் அது சரியா படுகிறதா? ஏன்னா கள அரசியல்ன்றது அவருக்கு சுத்தமா கிடையாது, இயக்க அரசியலும் தெரியாது. அப்ப வந்து வந்தவனே சேர்ல உட்காந்துட்டா அவரால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு இல்ல. அவரு சொல்ற அளவு இப்ப வந்து யாரா இருந்தாலுமே ஒரு அனுபவ இது வந்து இருக்கணும். பிராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறது கண்டிப்பா தியரட்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா கூட பிராக்டிக்கல் நாலேஜ். அது வந்து திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே தான் ஒரு முதலமைச்சராக வந்துருவேன் என்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனா இன்றைய பிரச்சார இதுல வந்து அந்த முதலமைச்சர் கனவு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்ப அவங்க வந்து முன்னெடுத்துல 234 தொகுதியிலும் போட்டியிடுறவங்க யார்? அவங்க அந்த கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள் விஜயனுடைய ஆரம்ப காலத்துல இருந்து வந்தவர்களா, இல்ல விஜயனுடைய போராட்டமோ இல்ல ஆர்ப்பாட்டங்களோ இல்ல வந்து பொதுமக்கள் சேவைகளையோ பணிபுரிந்தார்களா? 100% இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா யார் யாருக்கு சீட்டு கொடுக்கல, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான் முக்காவாசி பேர். பெரிய பணபுலம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சீட் அலோகேட் பண்றாங்களே தவிர கடைக்கோடி தொண்டனுக்கு கொடுத்த மாதிரி இன்னி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. தொங்கு சட்டசபை ஏற்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வருது. ஒருவேளை விஜயனுடைய வருகை தொங்கு சட்டசபை ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல 100% இல்ல, தொங்கு சட்டசபை வராது. ஏதாவது ஒரு அணிதான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கள நிலவரங்களை பார்க்கும்போது இது ஆர்வத்தினால் வருவதுதான் இந்த வெளிப்பாடு. இது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆகும்ன்றது நம்மளால வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்மளால. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 1-2 நிறுவனங்கள் மட்டும்தான் கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 நிறுவனத்துக்கு மேல கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அப்ப இது வந்து ஏதேனும்
புஷ் பண்ணி சொல்லப்பட வலியுறுத்தப்படுகிற ஒரு இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய சர்வீஸ் பண்றதுக்கு கூட நிறைய ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்கி நீங்க சொல்லுங்க போது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது வந்து கரெக்டாக தெரியும். இப்ப உதாரணத்துக்கு திரு விஜய் அவர்கள் வராருன்னு ஒரு 100 பேர் வந்து அங்க நிக்கிறாங்கன்னா ஒரு 50 பேர் பார்க்காத இருக்கிறவங்க கூட ஆர்வத்தினால வரவங்க தான். அவங்க வந்து என்ன சும்மா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அந்த கேள்விதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுமா? ஏன்னா ஆந்திராவில் பாத்தீங்கன்னா திரு சிரஞ்சீவி அவர்களுக்கு கூடிய கூட்டம் பிரமிக்க வைத்தது. ஆனா அவர் அரசியல்ல தோல்வி அடைந்ததில்லை. நீங்க விஜய்க்கு அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் வந்து ஈடு செய்யுமா அவருடைய வெற்றிக்கு வழி? அது வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அது முடிவு வர முடியும். ஏன்னா வரக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்கள் அந்த இடத்துல நிக்கல. எல்லாருமே பாத்தீங்கன்னா பிலோ 30, பிலோ 25, பிலோ 20. அந்த பிலோ 20 இருக்கிறவங்களுக்கு ஓட்டு சீட்டு இருக்கலாம், ஆனா ஓட்டு போடுறதுக்கான அங்கீகாரம் இருக்கான்றத நமக்கு தெரியல. இப்ப கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு இருந்தது, பொது அறிவு, அந்த ஒரு விஷயங்கள்ல வந்து நுணுக்கங்கள் தெரிந்த விஷயங்களா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து முன்கால அரசியல், இதுக்கு முன்னாடி இருந்த அரசு செயல்பாடுகள் இல்ல வந்து இந்திய அரசியல் பத்தி எதுவுமே தெரியாம இன்றைய சூழலை மட்டும்தான் அவங்க கணிக்கிறாங்களே தவிர கடந்த காலத்தை பத்தி தெரியாத பொழுது அவர்கள் எப்படி சரியான முடிவு எடுக்கும்? கரெக்டான சரியான கேள்வி அது. இதற்கு வந்து திரு விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில இலவசத்தை தவிர்த்து பொதுமக்களுக்கு என்ன கொண்டு வருவோன்ற ஒரு திட்டங்களை அவர் சொல்லி இருந்தாருன்னா அவரும் ஒரு கம்யூனிஸ்டுகளாக மாற்று சக்தியாக இருந்தாலும் திராவிட கழகங்களாக இருந்தாலும் தலித் சமுதாய அமைப்புகளாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு அரசியலை கற்றுத்தந்தார்கள். எப்படி மக்கள்கிட்ட போய் சேரணும், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பயிற்சி பெற்றவர்கள் டாக்டர் ராமதாஸ் கூட பயிற்சி பெற்றவர்கள் வச்சு அவருடைய இயக்கத்தை கொண்டு போனாரு. ஆனா தாவேகா அப்படின்றது வந்து ஒரு அரசியல் இயக்கமா பார்க்க முடியல, அது ஒரு ரசிகர் மன்றமாகத்தான் அரசியல் ஆய்வர்களுடைய பார்வையில் இருக்கு. அப்படி அந்த அரசியல் ரசிகர்கள் வந்து நாளை ஒருவேளை வெற்றி பெற்றால் அரசியல் எப்படி இருக்கும்? இல்ல ரொம்ப அது வந்து எண்ணி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ஸை கொண்டு போகும். இப்ப இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்ப வந்து தேர்தல் காலத்துல வந்து இளைஞர்கள் திரு விஜய் நோக்கி வராருங்கிற ஒரு இது வந்து மீடியால, தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகைகளையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படி பார்க்கும்போது இப்ப யாருமே இளைஞர்களை கண்டுகொள்ளாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இளைஞர்கள் பக்கம் சேர்ந்திருக்கிறார். இதன் மூலயமாக இவர்கள் வந்து நீங்க சொல்ற அந்த கருத்துக்கள், அந்த தகவல் பரிமாற்றங்கள் அதெல்லாம் வந்து தாவேகா கட்சிகளை இல்லைன்னா கூட திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளிடம் கண்டிப்பாக இருக்கும். இதன் மூலமாக அங்கிருந்து இவங்க கவர் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புது அரசியல் அனுபவத்தை ஏற்படுத்தும். ஆனா களத்தோட இன்னைக்கு அரசியல் கட்சி வந்து உருவாகிறதுக்கு என்ன, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு இலவசம்ன்ற ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி எல்லாரையும் வந்து திசை திருப்பி அந்த இலவசத்தை வந்து குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக விலைவாசியை கட்டுப்படுத்தினாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லதா. இளைஞர்களுக்கு வந்து இவர் இன்னி வரைக்கும் அவரோட அறிக்கையிலயோ சரி, மற்றவங்க யாரும் சரி, இளைஞரை பத்தி இன்னி வரைக்கும் தேர்தல் அறிக்கை எந்த ஒரு அரசியல் கட்சியினோட தேர்தல் அறிக்கையில வீட்டு வரி, இப்ப வந்து குடிநீர் வரி, அப்புறம் வந்து கார்பரேஷன் எல்லாமே அந்த மாதிரி விஷயங்களை நாங்க கட்டுப்படுத்துவோம்னு சொல்ல முடியல. வளர்ச்சி திட்டங்களை பத்தி தேர்தல் அறிக்கை தேர்தல் இல்ல. இப்போ நாங்க இப்போ இன்னைக்கு எந்த தொழிற்சாலையை கொண்டு வரேன்னு எந்த கட்சி தேர்தல் அறிக்கையில, இந்த தேர்தல் அறிக்கையிலயும் இல்ல, போன தேர்தல் அறிக்கையில நிறைய பொதுவாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் போது கல்வராயன் மலையில கடுக்காய் தொழிற்சாலை கொண்டு வருவோம் அப்படின்னா இந்த தடவை அந்த தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடந்த காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு சில கோரிக்கைகள், அறிக்கைகள் வெளிவரும். இன்னைக்கு அதை பற்றி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. இலவசங்கள் மட்டுமே முன்னிறுத்தப்படுது. அப்ப இது வந்து ஒரு பெரிய, ஏற்கனவே வந்து தமிழக இளைஞர்கள் வந்து போதையின் பாதையில் இருக்கும்போது இந்த இலவசங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக அவர்களை வந்து செயலற்று போயிடும். ஒரு கொத்தனார் இருக்காரு, ஒரு ஆட்டோமேன் இருக்காரு, 2 பேருமே வந்து அன்னைக்கு சம்பாரிச்சு எவ்வளவு ரூபாய்க்கு பால் வாங்குறாங்க? 35 ரூபாய்க்கு வாங்க. அதே ஒரு ஐடி ஊழியரும் சரி, ஒரு பேங்க் எம்ப்ளாயும் சரி, ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் சரி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களும் அதே 35 ரூபாய்க்கு தான் பால் வாங்குறாங்க. இப்ப இது வந்து இது எந்த அரசாவது எந்த கட்சிகளாவது வந்து தேர்தல் அறிக்கையில கொண்டு வரும்ல, அவங்களோட ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துவோம். ஒரு இன்னைக்கு இருக்கிற அங்காடி வந்து இருக்கு, இன்னைக்கு ரேஷன் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இந்தந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு இவ்வளவு இருக்குங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய அதே விலையில 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அரிசி இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய ஒருவரும் அதே ரூபாய் கொடுத்து தான் வாங்குறாரு. அப்ப இதுல எங்க இருக்கு இவங்க வந்தவங்களோட நோக்கம் என்ன? இந்த இலவசத்தை கொடுத்து என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு எந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, எந்த வீட்டுல டிவி இல்ல, எந்த வீட்டுல வாஷ், இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு, ஏசி இல்லாத வீடுகளே இல்லை இன்னைக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இன்றும், அதாவது இது வந்து ஒரு தேர்தல் அரசியல வந்து ஒரு
என்ன சொல்றது, அதுல வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. டி நகர் பிரச்சார கூட்டத்துல அதிக அளவு கூட்டத்தை சேர்த்ததாக விஜய் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா தலைவனை பார்க்க தொண்டர்கள் கூடுவது இயற்கை தான். கடந்த காலங்களில் கலைஞர் அவர்களை பார்ப்பதற்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்கும் கூடும் கூட்டம். இதை வந்து ஒரு குற்றமாக கருதி தொடர்ந்து அவர் மீது வழக்குகளை தொடர்வது எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா எங்க போனாலும் அவர் மீது வழக்குகள் பாஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் செய்ய விரும்புறாங்க அவரை முடக்கணும்? இது வந்து ஆர்வ மிகுதியால வர கூட்டம், அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது காவல்துறையும் அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது, கட்சியினரும் வராதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து ஒரு ஆர்வத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய உச்ச நடிகர், ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கமல், ரஜினி அப்படின்னும் போது இன்னைக்கு விஜய், அஜித்ன்றவங்க தான் இருக்கிறாங்க இன்னைய ட்ரெண்டிங்ல. அப்படி இருக்கிறவங்கள பாக்குறதுக்கு பொதுமக்கள் டெஃபினட்டா வருவாங்க. அதுல வந்து நம்ம எந்த இதுல இதற்காக வழக்கு போடுவது அப்படிங்கிறது வந்து இது வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசிதான் அதை வந்து முடிவு எடுக்கணும். தொகுதி மறுவரையை எதிர்த்ததில் விஜயனுடைய குரல் எங்களுடைய குரலாக ஒலித்திருக்கிறது ப. சிதம்பரம் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். இது வந்து தேர்தலுக்கு பிந்திய உறவுக்கான அச்சாரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரசும் தவேகவும் ஒருவேளை இணைந்திருந்தால் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து இவர் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணியை வலியுறுத்தியவர், தவேவோட கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னவர். இன்னைக்கு விஜயை பாராட்டுவதற்கு ஸ்டாலினுக்கு எதுவும் மறைமுகமான அறிக்கையாக பார்க்கலாமா? செய்தி சொல்ற மாதிரி இருக்கலாம். நாளைக்கு அவங்களும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்லிட்டாங்களே எல்லாருமே, தேர்தல்ல வந்து அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். மேபி இருக்கலாம். அவரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்து அவரே வந்து சொல்லும் போது கண்டிப்பாக முதல்வருடன் கூட்டணியை பத்தி எல்லாம் சில கலவரங்கள் ஏற்படும் போதெல்லாம் போய் அவர் தான் வந்து சாஃப்ட் கார்னர்ல போய் நின்னாரு. அப்ப அவர் பேசும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்நோக்கம் அதுல இருக்குன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணி பார்ப்பதற்கு வலுவாக தெரிந்தாலும் கூட அதுல ரொம்ப பலகீனம் இருக்கிறதோ, ஏன்னா முதல்வரும் வந்து ராகுல் காந்தி ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய போவதில்லை அப்படின்னு அரசு பாரதி அவர்கள் சொல்றாரு. இதுல வந்து அவர்கள் இடையிலான மனப்பிணக்கை வெளிப்படுவது, அந்த கருத்து வேறுபாடுகள் வெளிப்படுவது நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இந்த தமிழ்நாடு தேர்தல் வந்து இப்ப சூடுகளம் பயங்கரமாக இருக்கும்பொழுது காங்கிரஸ் சார்பில் இருந்து ஒரு பெரிய தேசிய தலைவர்கள் யாருமே வரல. அது வந்து அந்த காரணம் என்னங்கிறது இதற்கு தேர்தலுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைகளால் இருக்கலாம் என்று கூட நம்மளால யூகிக்க முடிகிறது. இருந்தாலும் அது வந்து வரல, 2 பேரும் ஒன்னா இணைய மாட்டாங்கன்றது வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. சேலத்துல நடந்த திமுகவுடைய அந்த பிரச்சார மேடைகள்ல தமிழக முதல்வரை பக்கத்துல வச்சுக்கிட்டே பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறதுன்னு பிரேமலதா அவர்கள் ஒருவேளை கூட்டணி மாறி வந்து பேசிட்டாங்களோ, அல்லது வந்து ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி இவங்க திமுக கூட்டணியில ஒரு துறந்தரா செயல்படுறாங்களோ? மேபி திருமாவளவன் அவர்கள் பெயர் கூப்பிடும் போது அவங்க எழுந்து நிக்காதது மாதிரி இது மாதிரி ஒரு மறதியில கூட அவங்க செய்திருக்கலாமோன்னு தோணுது. இல்ல, அது மறந்து திட்டமிட்டு செஞ்சதா பார்க்கலாமா? அது நம்மளால சொல்ல முடியாது. அவங்க மறுநாளே நான் வந்து போன் பண்ணி பேசினேன்றதெல்லாம் வந்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். பட் யாரா இருந்தாலுமே ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கு வந்து இணங்குவார்கள். பட் இது எதிரிலன்றது தொல் திருமாவளவன்றதான் அவர் தான் வந்து இதை பத்தி விளக்கணும். அவர் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு சாதகமா தான் சொல்ல போறாரு. கண்டிப்பா அந்த இன்னைக்கு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செஞ்சதே இல்லை. இப்போ இவங்க வந்து இப்போ திமுக தலைவர் வந்து அடிமை என்று குறிப்பிடுகிறார். ஆனா இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளுமே அமைதியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு போராட்டம் இந்த 5 ஆண்டுகளில் நடந்ததாக நான் பத்திரிகையில் பார்த்தது. காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போவதாக முதலில் அறிவித்த பொழுது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காணப்பட்டது. மாநில அரசியலுக்குள் அவர் வருவது மிக வலுவாக்கும் நினைக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் போட்டியாகி விடுவார் என்பதனால் அவர் வந்து போட்டியிலிருந்து விலக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உங்களுடைய பார்வையில எப்படி இருக்குது? இல்ல, அது மட்டுமே சொல்ல முடியாது. திருமாவளவன் அவர்கள் வந்து டெல்லி அரசியல தான் நோக்கி அவர் பயணம் நீண்ட காலமாக இருந்தது. ஒரு மாற்றத்திற்காக அவர் வந்து தமிழ்நாடு அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தாருன்னா டெவலப்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாம் கொஞ்சம் அவர் வந்து ஒரு பெரிய ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒற்றை பிரதிநிதியாக பார்க்கப்படுவார். அவர் வந்து தேசிய அரசியல் மட்டும்தான் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். மாநில அரசியலும் தேசிய அரசியலும் சேர்த்து பார்க்கக்கூடிய வல்லமையும் தகுதியும் அவருக்கு இருக்கு. அப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் உள்ள போயிருந்தாருன்னா மக்கள் பிரச்சனைகளை வலுவா அவரை மீறி பேசக்கூடிய அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வன்கொடுமைகள், தலித் மக்களுக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகள் அதிகமா இந்த ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை அவர் திரும்ப திரும்ப திமுகவிற்கு துணை போகிறாரா அவரு? ஏன்னா வேங்கவயல் பிரச்சனையில இருந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம் கடந்த 5 ஆண்டுகள்ல. ஆனா எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு வலுவான குரலை பதிக்கவில்லை. நான் என்ன கேட்டாலும் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்றாரே தவிர வலுவான குரல் இல்லை
அப்படின்றது மற்ற இயக்கங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக நான் முன் குறிப்பிட்டது போல கம்யூனிஸ்டுகளை போலதான் விசிகாவும் இருக்கின்றது. விசிகா மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டணி எந்த மாநிலத்தில் ஆளுகிறதோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த சம்பவம் வந்து எல்லாருமே அதுல வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் அதை வந்து எதிர்க்கணும். ஆனா இன்னி வரைக்கும் யாருமே அதை வந்து எதிர்க்கல. அதுக்குண்டான ஆர்ப்பாட்டங்களோ அதுக்குண்டான ஒரு வரைமுறைகளோ யாருமே அதை செயல்படுத்த. இப்போ இவரை வந்து ஆழ்ந்து சிந்திச்சுதான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு திருமாவளவன் அவர்கள். அவர் ஒரே நாள்ல போற போக்குல வந்து நான் எம்பியை ரிசைன் பண்ணி சட்டமன்றத்துக்கு போடுறேன் அப்படின்றத வெளியிடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து சிந்திச்சுதான் செயல்பட்டு இருப்பாரு. சிந்தித்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னது போல அந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், யாருக்காவது போட்டியாக இருப்பாரோ இல்ல அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாகிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஒருவேளை சட்டசபை தேர்தலில் வென்று இருந்தால் திரு கன்ஷிராம் அவர்கள் மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அமைத்தது, தமிழகத்தில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பிஎஸ்பி வந்து அந்த இடத்துல கட்டமைப்பு நிறைய இருந்தது, அதனால வந்து அவங்களால ஆட்சி அமைக்கக்கூடிய பங்கு வந்தது. இங்க வந்து நம்ம ஒரு சட்டமன்ற தேர்தலையும் 5, 8, 12 இந்த மாதிரி தொகுதிகளை பெறும்போது எந்த ஒரு பெரிய கட்சியும் அவங்களுக்கு துணை முதல்வருங்கிற பதவியோ இல்ல நீங்க அதுவோ இல்ல. உதாரணத்துக்கு எங்களுடைய நிறுவன தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி அவர்கள் பீகார்ல வந்து 2002 தேர்தல்ல 45 இருந்து 54க்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது எல்லோரும் அவருக்கு ஆஃபர் பண்ணாங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும். ஆனா அவர் என்ன ஒரே ஒரு இது சொன்னாருன்னா, சிறுபான்மையினர் தான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன். இமிடியேட்டா வந்து இது களையப்பட்டது, திருப்பி மறுதேர்தல் வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு இருக்கும்போது அந்த நிலைமை, அது நான் சொல்றது 2002 தலைவர்களுக்கு அது சாத்தியம் இருக்கலாம். பட் ஆனா இது வந்து நீங்க அவங்க வந்து ஏதோ ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஆஃபர் வந்து என்னுடைய பார்வையில அது வந்து சரியாக இருக்காது. இல்ல, திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயனுடைய கோரிக்கையை நிராகரித்துதான் திமுக கூட்டணியை தொடர்கிறார். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் விஜயோடு இணைந்திருந்தால், காங்கிரசும் அவர்களோடு உடன் சென்றிருந்தால் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு சில இவர் வந்து திரு விஜய் அவர்களும் சரி, திருமாவளவனும் சரி, அல்லது விஜய் அவர்கள் அரசியலில் பொதுவான பக்குவம் இல்லை அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரா? அவர் கூட இணையாமல் இருக்கலாம். ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது பக்குவம் என்று சொல்ல முடியாது. திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர், அவர் வந்து கிரவுண்ட்ல இருந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து மேல வந்திருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் அப்படி இல்லை. அவர் வந்து அந்த ஃபேன் பேஸ்ல தான் அவர் வராரு. அந்த ஃபேன் பேஸ், இப்ப உதாரணத்துக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமமா இருக்கட்டும், ஒரு திமுகவோட நிர்வாகியாக இருக்கட்டும், பிசிக நிர்வாகியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இஷ்யூனாக்கா யாரு எப்படி வெளியே கொண்டு வருவாங்க? கண்டிப்பா அது ஒரு அனுபவசாலியால தான் முடியும். இப்ப திரு விஜய் அவர்கள் அந்த ஃபேன் பேஸ பேஸ் பண்ணி தான் அவர் வராரு அரசியலுக்கு. அவர் வந்து ஆரம்பத்துல எந்த ஒரு போராட்டமும் அவர் முன்னெடுக்கு, தேர்தலுக்கு வர போறாருன்னு ஒரு 3 வருடமாக அவர் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, தவிர எந்த ஒரு விஷயம் அவர் டைரக்டா வந்து எடுத்து நடத்தல. சோ அதனால வந்து இது வந்து முழுக்க அவர் வந்து ஏதோ ஒரு பின்புலத்துலதான் அவர் வராருன்றது மாதிரி நமக்கு தெரிய வருது. சோ அதனால வந்து அவர் இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அவரும் வந்து இலவசதான் ஆஃபர் இல்ல, அதுதான் அவர்கிட்ட மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் பேசி அவர் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிந்தவரை நம்ம பார்க்கலாம். திராவிட கட்சிகளும் இலவசங்கள் அறிவிக்கிறார்கள், அதே இவரும் அறிவிக்கிறாருன்னா அப்ப அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்துட்டு போகுது? இல்ல, அவங்க இப்ப போட்டியாளரா வந்துட்டாங்க. இப்ப ஒரு கம்பெனி வந்து ஒரே கம்பெனி 3 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா 3 பேருமே ஒரு உதாரணத்துக்கு கம்பெனி போக வேண்டாம், சேல்ஸே எடுத்துக்கோங்க. ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா இன்னொருத்தர் 12% கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 15% கொடுக்குறாரு. எதுக்கு? மக்களை கவர் பண்றதுக்கு தான். சோ இது ஓட் பேங்கை கவர் பண்றதுக்கு தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல நிறைய பேருக்கு வந்து விடியல் காலம் நிறைய பேருக்கு வரும், விடியாத காலமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அது மகளிருக்கான இடஒதுக்கீடு 33 சிலர் வந்து இதை எதிர்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சொல்கிறார். இந்த 33% இடஒதுக்கீடு பெண்களின் வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும்? நிச்சயமாக. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க திரு விஜய் அவர்கள் அவரோட கேண்டிடேட்ஸ்ல கூட 5 பெண் நிர்வாகிகள் தான் அதுல இருக்கிறாங்க. இந்த டிராபேக்ஸ் எல்லாம் அவரோட இதுல இருக்கு. அவர் வந்து ஒரு மாற்ற சக்தியாக இருப்பார் என்று எதிர்பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து பின்னடைவாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. சீமான் அவர்கள் 50-50 கொடுக்கிறாரு பெண்களுக்கு ஆண்களுக்குமா. அதே வந்து விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 30% பெண்களுக்கு ஒதுக்கிக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து? அது செய்யல. அதாவது அவரை சுற்றி இருப்பவர்கள்
அவருக்கு என்ன கைட் பண்றாங்க இல்ல அவர் அதுதான் சார் அரசியல் ஆய்வாளர்களும் பொதுமக்களும் வைக்கக்கூடிய கேள்வி. சுயமாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சர் பதவியில் உட்காரும் பொழுது திரும்பவும் பொம்மை மாதிரி தானே, பொம்மை முதல்வர் வருவதற்கான வாய்ப்பாக தானே இருக்கும். அரசு அதிகாரிகளோ அல்லது அவர் பின்னணியில இருந்து வேற யாரும் இயக்குவதை தானே அவர் செய்வாரு. இப்ப மக்கள் நல்லா நாங்க எங்க வைக்க முடியும்? நிச்சயமா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இலவசம் அறிவிக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறாங்க. அவங்க ஆட்சியில அமர்ந்தவர்கள், அவர்கள் ஏதோ ஒண்ணு செய்வார்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். எதுவுமே செய்யாம புதுசா வரக்கூடிய தாவைக்கா அவர்கள் இலவசங்களை அறிவிக்கும் போது தாலி திட்டங்கள் அந்த இது அதுன்னு நிறைய அவங்க போடுறாங்க. இப்ப அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க இதை பத்தி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஆட்கள் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணது எந்த டீம் கிரியேட் பண்ணதுங்கிறது யாருக்குமே அது தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பொதுமக்கள் யாருமே இலவசம் வேண்டான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு அதுதான் என்ன கொடுக்குறாங்கன்றதுக்காக வேற இதை கவர்மெண்டே எடுத்துக்க போகுதுன்றதுக்காக தான் பொதுமக்கள் போறாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கன்னாக்கா பொங்கல் பரிசு நம்ம வாங்கலைன்னா அதை எடுத்து அவங்க இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க, அதை காசு பாத்துருவாங்கன்றதுக்காக தான் பொதுமக்கள் எப்பேற்பட்டவங்களும் சரி, நல்ல ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், கரண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அரசாங்க ஊழியர்கள் சொல்றேன், அவங்க போய் வாங்கிடுறாங்க. அவசியமே இல்லை. அந்த பொருட்களை தான் வாங்கி பண்றாங்களா, அந்த வேட்டியை தான் கட்டுறாங்களா, அந்த சேரியை கட்டுறாங்கன்னா அது இல்ல. இப்ப இலவசங்கள் அப்படின்றது தேவையில்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படுவதாலே பெரிய அளவு பொருளாதார இழப்பு. ஆமா, அதை அரசாங்கம் தான் அதை முன்னெடுக்கணும். யாரு விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்கும். இப்ப ஐடி ஃபைல் பண்றாங்க, எல்லாருமே ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன கொடுக்குது சலுகை? ஒரே சலுகை என்ன கொடுக்குதுன்னா, நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா A கிளாஸ் கொடுத்துடுறாங்க. இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா வேற என்ன இருக்கு? ஆர்வம் எப்படி வரும்? ஒரு பொதுமக்கள் வழியை இன்கம் டாக்ஸ் நான் ஃபைல் பண்றேன், என்னோட ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய், நான் 10,000 ரூபாய் ஃபைல் பண்றேன் அப்படின்னு யார் முன்னெடுப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்தா தானே. அரசாங்கத்துல ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு சில சலுகைகள், ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சலுகைகள், ட்ரெயின்ல போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆர்வம் வரும். எங்கேயுமே அந்த மாதிரி கொடுக்காம அப்புறம் எப்படி அந்த விழிப்புணர்வு இருக்கும்? இதேதான் விடியல் பேருந்துன்றாங்க. இப்போ திமுக ஆல்ரெடி பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்ப அண்ணா திமுக கொடுக்குறாங்க. ஏற்கனவே லாஸ்ட்ல போகுதுன்னு சொல்றாங்க, அங்கங்க விபத்துகள் ஏற்படுகிறது. இதுல ஆண்களுக்கும் பெண் பேருந்து இலவசம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்காது? இப்ப பேருந்து யாரு கேட்கறா? இப்போ சாப்பாடு, அரிசி விலை, பருப்பு விலை, காய்கறி விலையை குறைச்சா பரவாயில்ல. இப்ப நீங்க அதையும் நம்மளால குறைக்க முடியாது, ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ கொள்முதல் நிறைய பண்ணி அதுல ஒரு குறைவா கொடுத்தாங்கன்னாக்கா அது நம்ம சொல்லலாம். இது ஏற்புடையதாக இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில மத்தியில நீங்க ஒரு வலுவான ஒரு பங்குதாரரா இருக்கீங்க, ஒரு நபருக்கு தகுந்தமான. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. ஏன்னா தேர்தலுக்கு நீங்க குறைந்தபட்சம் ஒரு 4-5 சீட்டுகளை பெறுவீர்கள் கூட்டணியில நாங்க நினைச்சிட்டு இருக்கும்பொழுது தேர்தலை நீங்கள் தவிர்த்து விட்டு இருக்கிறீங்க. அதனால இல்ல, அது நாங்க முயற்சி எடுத்துட்டு தான் இருந்தோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக கிட்டத்தட்ட 1 வருடமாக நாங்கள் தொடர்பில் இருக்க. நல்ல ஞாபகப்படுத்தினா 25/4/2025 அன்னைக்கு அவருக்கு ஒரு கடிதம் மாநில தலைவர் அவர்கள் எழுதியிருந்தார். அப்போ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கும் பொழுது அவர் சுற்றுப்பயணத்துல இருக்கிற, நான் வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னாரு. திருப்பி நினைவூட்டல் கடிதம் எழுதணும். அதற்கு அப்புறம் இப்ப நான் செயல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்ததுக்கு அப்புறம் அவரை சந்திக்கணும்னு நேரம் ஒதுக்கி கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுது அவரை சந்திக்கிறதுக்கு. போன வருடம் அனுப்பிய அதே 25/4 இந்த வருடம் 16 அன்று நான் சந்தித்தேன். இல்ல, அதுதான் இப்ப நீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்கீங்க. உங்களை ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சந்திப்பதற்கு 2 மாதங்கள் எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னா அவர் உங்கள் மீது எப்படி சொல்றது, உங்களை புறந்தள்ள விரும்புகிறார்னு நினைக்கலாமா? புறந்தள்ள நினைக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. நம்ம கூட்டணி அவங்க டெல்லி வரைக்கும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. டெல்லி அரசியலுக்கு இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்களோ என்னமோ. தமிழகத்தில் எங்களுடைய உறவு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் என்று. அப்ப தனித்து களம் கண்டலாமே, எதுக்காக தவிர்த்து? தேசிய தலைமையினுடைய உத்தரவுக்கிணங்க நாங்கள் இந்த முறை போட்டியிடவில்லை. அதற்கு சில சூழ்நிலைகள் இருக்கிறது. தலைவர் அவர்கள் உடம்பு சரியில்லாத காரணத்தினாலும் மாநில தலைவர் தேசிய தலைவர் அவர்களும் இசைவு கொடுத்தார் எங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்க கூட்டணி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் நீங்கள் தனித்து போட்டியிடுங்கள் என்றால் சில கால சூழ்நிலைகளால் நாங்கள் எங்களுக்கு எப்படியும் அழைப்பார்கள் என்று நம்பி நாங்கள் நிறைய நேரம் அவர்களிடம் செலவிட்டதால் எங்களுடைய நிர்வாகிகளுடன் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதால் எங்களால் இந்த இது தனித்து போட்டியிட முடியல. நாங்கள் டெல்லி சென்று தேசிய தலைவரை சந்தித்து முறையிட்டு
களம் தனியாக இருக்கலாம் என்று முடிவு செய்தும் அது வந்து இப்ப நாங்க சந்திக்கும் போது திரு நயினார் அவர்களை வந்து அவர் வந்து எங்களை அழைக்கிறேன்னு சொன்னார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நம்மள வந்து அவங்க உதாசீனப்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இது இப்ப உதாசீனம் தான் படுத்துறாங்கன்றது இப்ப தெரிய வர ஆரம்பிக்குது. ஏனென்றால் நான் சந்தித்து அவரிடம் முழு ஆதரவு நாங்கள் தெரிவித்து, லோக் ஜனசக்தி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவு, அதில் பாரதிய ஜனதா போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளிலும் நாங்கள் கண்டிப்பாக பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் என்று சொல்லிய பிறகு அவருடைய பிஏக்களிடம் சொல்லி இவரை வந்து நோட் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுங்கன்னு சொல்லியும் இன்று வரை ஒரு அழைப்பு அவர்களிடத்தில் இருந்து வரவில்லை. நாங்கள் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறது நிறுவன தலைவர் திரு வாஜ்பாய் அவர்களிடம் எப்படி ராம்விலாஸ் பாஸ்வான்ஜி அவர்கள் இருந்தாரோ அதே போன்று இன்று இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுடன் எங்களுடைய தேசிய தலைவர் நெருக்கமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் லோக் ஜனசக்தியை இவர்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்து எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படவில்லை என்று தோன்றுகிறது. இருந்தாலும் நாங்கள் இதை கண்டிப்பாக தேசிய தலைவரிடம் முறையிட்டு இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாதவாறு நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பல்வேறு அரசியல் பணிகள், அலுவலக பணிகளுக்கு மத்தியில் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி சார். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. வேர்ல்டு பிரின்ஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.